இங்கே பொங்கல் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ நம்ம நைட் ஊற வச்சுருக்கேன். இந்த பவுலில் தான் நான் ஒரு 1.5 கிலோ அரிசி போட்டேன். இதே அளவு பால் 2 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 பங்கு பால், 1 லிட்ரு பால் இதில் ஊற்றுறேன். 4 பங்கு வச்சோம்னா நல்லா குழைவாக வரும் பொங்கல். 1.5 கிலோ அரிசி சக்கரை பொங்கல். பாசிப்பருப்பு கொட்டிக்கலாம். நல்லா முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறம் 2 கிலோ வெல்லம் நல்லா போட்டு கிண்டிட்டு அடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா கிளற முடியல, என்னால் வீடியோவும் எடுத்துகிட்டு கிளற முடியல. சக்கரை பொங்கல் 1.5 கிலோ சக்கரை பொங்கல், 2 கிலோ வெல்லம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, இது திராட்சை, கராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்புலாம் புசு புசுன்னு வந்துருச்சு. இப்போ தேங்காய் கட்டிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாம். தாளிச்சதை சூப்பராக வந்துருச்சு சக்கரை பொங்கல் இந்த வருஷம். 3 கிலோ சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் நமக்கு என்னென்ன அளவு எப்படி என்னன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல். 1 லிட்ரு பால், 2 பங்கு தண்ணி. வாங்க எப்படி செய்யலாம். ஆயுதேஜ் பூஜை ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் 1.5 கிலோ, 2 கிலோ வெல்லம், கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சக்கரை பொங்கல் வந்து 300 ரூபா. அதே மாதிரியே சுண்டலும் அப்படி தான், கிலோ 300 ரூபா. இந்த வீட்லேயே நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க.